சி இது ஜஸ்ட் நம்ம குடிக்கிற தண்ணி தான், 0 கேலரி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டயட் கோக், இதுவும் 0 கேலரி தான். இப்போ இது ரெண்டுத்துல எது ஹெல்த்தி? கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது ஹெல்த்தியே கிடையாது, வெறும் தண்ணி குடிக்கிறது தான் ஹெல்த்தின்னு சொல்லுவீங்களே. அதுதான் கிடையாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம உடம்புல முக்கியமாக தண்ணி எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்காக தான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இந்த டவல் தான் வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் செல்ஸ், இது தண்ணி. ஸோ தண்ணியை வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் செல்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணுது. அப்படி தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலிமா நம்ம ஃபேட்ஸ் எல்லாமே பர்ன் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும், அப்போ அந்த தண்ணி எங்கடா போச்சுன்ட்டு. ஸோ அந்த தண்ணி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூரின் ஆகும், அட் சேம் டைம் ஸ்வெட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடும் கன்வெர்ட் ஆகி நம்ம வெளியில் போயிடும். இதே நம்ம டயட் கோக் குடிக்கும் போது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அஸ்பர்டாமே இருக்குது. இப்படி அஸ்பர்டாமே இருக்கிற ட்ரிங்க் நம்ம குடிக்கும்போது நம்ம பிரெயினில் இருக்கிற டோபமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும். இதனால நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவர் ஈட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து டயட் கோக் நல்லதா, வாட்டர் நல்லதான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே நல்லது தான். தண்ணி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் கேலரி டிஃபிஷியேட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்வீட் கிராவிங்ஸ் இருக்குன்னா, அந்த டைம் வந்து நீங்கள் அஸ்பர்டாமே இருக்கிற ட்ரிங்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து கம்மியாகும். அட் சேம் டைம் வந்து உங்களுக்கு பசியும் சீக்கிரம் எடுக்காது. பட் எதாக இருந்தாலும் லிமிட்டுக்கு தான். அதிகமாக எடுக்கிறது வந்து நம்மளுக்கே டேஞ்சர் ஆகி போயிடும். ஸோ நான் அஸ்பர்டாமே இருக்கிற ட்ரிங்க் தான் சொன்னேன், ரெஃபரன்ஸுக்காக தான் இந்த கோக்கையை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஈஸியான வேல வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா, மறக்காமல் எனக்கு ஃபேட் லாஸ் டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் நினச்சின்னா, மறக்காமல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க.